தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மலேசியா அப்படின்னு சொன்னாலே 10 மலை முருகன் கோயில் ஞாபகத்துக்கு வருமா? ஆனால் இந்த கான்டென்ட் நீங்கள் பார்த்து முடித்த பிற்பாடு இதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் கழித்து கேட்டாலும் ஏப்பா மலேசியா அப்படின்னு சொன்னால் ப்ரோ அப்படின்னு கொஞ்சம் பேர் ஷாக் ஆகலாம். ஏன்னா தீ விபத்து நம்ம ஊரில் ஏற்பட்டு பார்த்துருப்பீங்களே, இது மலேசியாவில் ஏற்பட்டிருக்கு. மலையளவு தீ விபத்துன்னு சொல்லணும். அந்த காட்சிகள் பார்க்கவே அவ்வளோ பதற மாதிரி இருக்கும். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மலேசியாவோட இந்த சபா ஸ்டேட் இருக்குல்ல, அங்கே அமைஞ்சிருக்க ஐலண்டு தான் போர்னியோ. இங்கே இருக்க ஒரு கோஸ்டல் வில்லேஜுங்க. கோஸ்டல் வில்லேஜ்னாலே கடற்கரையை ஒட்டி நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கிறத நாம் பார்ப்போல. நம்ம ஊரில் கடற்கரை பக்கம் போனோம்னாக்கா அங்கேயும் இது போல் வீடுகள் கடற்கரை ஒட்டி அமைஞ்சிருக்க பார்ப்போல. கிட்டத்தட்ட அதே சாயலில் அங்கே நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கு. இதில் என்னென்னா கான்கிரீட் வீடுகள் பெருசாக கிடையாது. இந்த பிளைவுட் வச்சு மேக் பண்ணுவோல அது போல் வீடுகள் தான். ஏன்னா அடிக்கடி ஷிஃப்டிங் நடக்கும்ன்றதுனால இந்த தற்காலிகமாக இருக்கட்டும் இது போல் வீடுகளை அந்த இடத்துல ஃபுல்லாக நிர்மாணிப்பாங்க. அதுவும் நீங்கள் கான்கிரீட் வீடுகளை இது போல் நீரோட்டம் சார்ந்த பகுதியில் கட்டுறது ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலையும் கூட. ஸோ ஓகே, நாளை பின்ன ஏதாவது விழுந்தாலும் பெருசாக டேமேஜ் இருக்காதுன்ற விஷயத்தை மைண்டில் வச்சு இது போல் கன்ஸ்ட்ரக்ஷனை மேற்கொள்வாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக ஆகிருக்குங்க. ஏன்னா கான்கிரீட் வீடுகளாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு தீ மலன்னு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. இங்கே பிளைவுடை பேஸ் பண்ணி இந்த உடன் ஹவுசஸ் அப்படின்றதுனாலேயே தீ பிடிச்சிருக்கு. அது பரவி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. அப்படி ஒரு குடியிருப்பு அங்கே இல்லைன்ற அளவுக்கு நிர்மூலமாக்கி வச்சிருக்கு. இந்த நெருப்பு பிடிக்க ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான வீடுகளை சாம்பலாக்கி வச்சிருக்கு. முதல்ல 30 வீடுகள்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 150 இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் 200 போச்சு. இப்போ வந்துட்டு இருக்க அப்டேட்ஸ் என்ன தெரியுமா? 1000 வரைக்கும் ரீச் பண்ணா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த 1000 நம்பர் கொஞ்சம் சஸ்பெக்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் மக்களே. ஆனால் 200க்கும் மேற்பட்ட வீடுகள்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. எக்ஸாக்டான நம்பர்ஸ் என்னது இதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த பலமான காற்று அங்கே வீசி இருந்திருக்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்தப்ப. இதனால தான் அந்த தீ இருக்குல்ல, இது அடுத்தடுத்த இடங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பரவறதுக்கு வழி அமைச்சு கொடுத்துருக்கு. அந்த அடுத்தடுத்த வீடுகள் சார்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க அங்கேருந்து. நல்ல வேளை இடம்பெயர்ந்துட்டாங்க. அந்த இடம் என்னன்னாக்கா ஒரு மாதிரி நேரோ ஆக்சஸுங்க. அதாவது வெளியிலேருந்து வாகனங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னா கஷ்டம். ரொம்ப இறுக்கமான பகுதியாக இருக்கும் நடக்கிறதுக்கு. அப்பேற்பட்ட இடம்ன்றதுனால ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு டென்ஸாக வீடுகள் இருக்குனாக்கா உள்ள வாகனங்கள் எமர்ஜென்சி சர்வீஸாக இருந்து போயிட்டு வருது எவ்வளோ டஃப்பான ஒரு ஜாபாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலேயே இந்த ரெஸ்கியூ டீம்லாம் இருக்குல்ல, அவங்க வந்தாலும் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே வரதுல பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கு. அது இடுக்கமாக இருக்கிறதுனால இவங்க நடந்து போகும்போதே பக்கத்தில் எரிஞ்சு ஒன்று மேலே விழுந்துடும். அப்பேற்பட்ட நிலைமையும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த நேரோ ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்றது எப்போவுமே நல்ல பாதைக்கு ஏற்றது கிடையாதுன்னு இங்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, அங்கே கவர்மெண்ட் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? எவ்வளோ தூரம் டென்ஸாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவ்வளோ வீடுகளை வச்சு நாலு பேர் எதனா ஒரு இஷ்யூ ஆனால் கூட ஃபுல்லாக அது பரவிடு அப்படின்ற ரியாலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. அப்புறம் எப்படி இது நடந்திருக்கு? இதுதான் பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. இந்த எமர்ஜென்சி சர்வீசஸ் இருக்குல்ல, அவங்க என்னதான் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணாலும் அவங்களோட சர்வீஸ் அவங்க விடுற மாதிரி தெரியல மக்களே.
உயிரை பணயம் வச்சு அங்கே மக்கள் யாராவது சிக்கியிருந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றுற முயற்சியில் ஈடுபடுறாங்க. நெருப்பு அணைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுறாங்க. Untuk air nah, karing-karing. Unit tangki lah, bisa lewat belakang nah, langsung lewat belakang. Nah, 025 Putra MD di TKM. Namanya beganal nih ya. Beganal ini beganal. இந்த விபத்தை பற்றி போலீஸார் இன்னும் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ண முடியல. பிகாஸ் எப்படி இது ஆரம்பிச்சதுன்ற கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கல. ஆனால் 9,000க்கு மேற்பட்ட ரெசிடென்ட்ஸ் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் போலீஸார் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உடைமைகள், அவ்வளோ உடைமைகள் இழந்திருப்பாங்க. நல்ல வேளை உயிர் பிழைச்சாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இதில் கேஷுவாலிட்டிஸாக இருக்கா இல்லையான்ற விஷயத்தை இதுக்கப்புறம் தான் சொல்லவே போகிறாங்களாமா. ஏன்னா இவ்வளோ பெரிய தீ விபத்தை மலேசியா மக்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பானு தெரியல. வீடுகள் சார்ந்து சொல்கிறேன். அப்பேற்பட்ட இந்த விஷயத்தை போய் விட்னஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த ஷாக்லேருந்து அந்த மக்கள் இன்னும் மீண்டு வர முடியாமல் தான் இருக்காங்க. நிறைய ரெசிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தவங்க மலேசியன்ஸ், பிலிப்பினோஸ், இந்தோனேஷியன்ஸ், இவங்கெல்லாம் இந்த மலேசியனை திருமணம் பண்ணியிருப்பாங்களே, அவங்க அதிகமாக தங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச விஷயம், இமிக்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது நிறைய எரிஞ்சு சாம்பலாக போயிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் அது சார்ந்த எதனா உதவி பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். Ajuyan. Kampung Bahagia kemungkinan akan hilang dari pandangan. Memenangkan kebakaran memang tidak akan dapat dikawal. Dia merebak terlalu cepat. மலேசியாவோட பிரதமரான அன்வர் இப்ராஹிம் அவர்கள் அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல் ஃப்ளோவில் போச்சுப்பா. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஆட்கள்லாம் அந்த சர்வீஸில் இறங்கி ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எமர்ஜென்சி சர்வீஸில் விக்டிம்ஸோட சேஃப்டி இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ப்ரையாரிட்டி. நம்ம மக்கள் சார்ந்து இப்போ ஏற்பட்ட துயர் ஏற்பட்டிருக்கு, அவங்க உயிரை பாதுகாக்கிறதுல தான் நாம் இப்போ முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் முதன்மையாக இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இடம் பார்க்க அவ்வளோ சர்வநாசமான மாதிரி இருக்குது. Kurangnya 200 rumah musnah Di luar nih habis ada bomba lagi sampai ada saput bomba lagi nih dari pandangan. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த ஒரு தீ விபத்து மட்டும் இல்லைங்க, மலேசியாவில் சமீப சில வாரங்களாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போல் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காட்டு தீ பாராபுரம்னு பற்றி எரியிடுது, இன்னொரு பக்கம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்ல, ஃபேக்ட்ரிஸ்லாம், அந்த பக்கம் நெருப்பு திடீர்னு பிடிச்சிக்கிடுது. இது போல் தலைவலிகளை கடந்து இப்போது மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க இடங்கள் சார்ந்து இப்போ ஏற்பட்ட அனர்த்தத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மலேசியாவில் நெருப்பு சார்ந்து அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு பெருங்குழப்பமே இப்போ ஏற்பட்டிருக்கு.
Ya, dalam bagi. Sama. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒன்று வாங்குறதுல எவ்வளோ தூரம் கஷ்டம் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு அதுக்கப்புறம் வாங்கணும். எவ்வளோ பெரிய ஜாப் அதுவே. அப்படி பல பேரோட கனவுல உருவான பொருட்கள் தான் இந்த பொருட்கள்லாம். அந்த பொருட்கள் எவ்வளோ தூரம் தூக்கி போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா மக்கள் இதுக்கப்புறம் அவங்க பொருள் எதுன்றதை தேடி கொண்டு போனாலும் வைக்கிறதுக்கு வீடு இல்லை. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? மலேசியா மக்கள் நிலைமை உலகத்தில் வேறு யாருக்குமே வரக்கூடாதுங்க. மலேசியாவில் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பான சகோதர சகோதரிகள் அவங்க சார்ந்து நம்ம பிரார்த்தனை முன் வச்சுப்போம். அவங்க இதுக்கப்புறம் ட்ராமாலேருந்து வெளியே வந்து அடுத்த நல்ல வாழ்க்கை இனிஷியேட் பண்ண அரசு உதவி பண்ணணும்னு நாம கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.